ஹை ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இப்போ சேர்ந்து வாழ போகிறாங்க. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ மக்கள் மத்தியில் ரொம்பவே பேசப்பட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் விஜயோட அம்மா சோபா அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தான் சங்கீதாவை சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சர் விஜயை சந்திச்சும் நிறைய விஷயங்களை குறித்து பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உளவில் இருக்கதாக சொல்லி அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இது குறித்து தான் முதல்வர் விஜயோட அம்மா சோபா அவர்கள் சங்கீதா கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி பாருங்கள். மகன் மற்றும் மகளுடைய எதிர்காலத்தை நினச்சி 2 பேருமே சேர்ந்து வாழுங்க. உங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. விஜய் முதலமைச்சர் ஆகிட்டு அவனுடைய அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக அவன் கூட இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சங்கீதாவும் நான் யோசிச்சு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி முதல்வர் விஜய் கிட்டையும் இது குறித்து பேசியிருக்காங்க. சங்கீதா யோசிச்சு முடிவு சொல்கிறேன்னு சொல்லதையும் சொல்லியிருக்காங்களாம். அதோட விஜய் கிட்டையும் வெளிப்படையாக பல விஷயங்களை குறித்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் விஜயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த நிலையில் ரீசெண்டாக விஜய் மற்றும் சங்கீதாவோட வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது 2 தரப்புலையும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக விசாரணையில் பங்கேற்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஆஜராக விஜய் தரப்பு விடுத்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. நிராகரிக்கப்பட்டதோடு கோர்ட்டுக்கு நேரில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். அதோட சங்கீதா தரப்புக்கு சில சரமாதிரியான கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது சங்கீதா தரப்பு வக்கீல் கிட்ட ஏன் வக்காலத்தை தாக்கல் செய்யலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட 2 தரப்பினருமே இமெயில் ஐடியை சமர்ப்பிக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்களாம். இப்படி இருக்க சூழலில் தான் விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கிற இவர் எப்படி நேரில் போய் ஆஜராவார் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை இழந்துட்டுருக்க. முதல்ல விஜயுடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் எல்லாருடைய விருப்பமும் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆகஸ்ட் 7ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.